Welcome to my channel Online Astro Karur TV வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. வாருங்கள் வருவோம் ஜோதிட குழுவினுடைய என்னுடைய இன்னொரு தூண் அண்ணன் அவர் மோகனூரில் அகத்தியர் ஜோதிட வித்யாலயம் சொல்லி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து 2 கூட்டம் முடிச்சிட்டாரு. அடுத்து 3ஆவது கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவின்னு ஒன்று வச்சு ரொம்ப சிறப்பாக அண்ணன் செஞ்சுட்டு இருக்காங்க. அது அங்கே மோகனூர் மீட்டிங்லேயே பேசணும்னு நினச்சேன். இந்த கேமரா பல லட்ச ரூபா போட்டு வாங்கி, அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா இயங்குதா இல்லையான்னு சொல்லி கரூர் கொண்டாந்து நாங்கள்லாம் போய் ஒரு கடையாக போய் வச்சு பார்த்து அதுக்கு இவர் பாலசுப்ரமணியம் அவர் கூட அவங்க நம்ம கணேஷ் ஐயா கூட 3 பேரும் இங்கே பட்டப்பாடு நாங்களும் கூட இருந்து நைட்டு 9-11 மணி ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து 11 மணிக்கு மேலே இங்கேருந்து நாமக்கல் போகிறார் கணேசண்ணே. இங்கே நம்ம இந்த மைக்கை பிடிச்சி இங்கே பேசுகிறேன், சாதாரணமாக பேசுகிறேன், என்னுடைய வீடியோ வந்துச்சு வழி நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம். இதுக்கு அவங்க இதுக்கு அங்கே பட்டப்பாடு சொட்டை கண்டு பூஜிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு அவ்வளோ வேலை செஞ்சு இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றா போட்டு செலக்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி என்னமோ செஞ்சு கொண்டாந்து அதெல்லாம் அண்ணனுக்கு நாங்கள் கோடான கூட நன்றி சொல்கிறோம். இந்த மாதிரி எங்கள் செய்தி ஈஸியாக போகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ பாடுபட்டுருக்கிறீங்க. அதுவும் இங்கே இந்த இடத்துல செஞ்சுட்ருக்கீங்கிறது ரொம்ப நன்றி செலுத்திக் கொண்டு இப்போ நம்ம அண்ணன் இப்போ பேச வருவாங்க. வாங்க. கருணநாதன், கருணநாயகன், கரணத்தினுடைய கருணையை சொல்லக்கூடிய கடவுள் வர்றாங்க. நான் எப்போ பேசுவேன்னு வெயிட் பண்ணி வந்திருக்கேன் பாருங்க. எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் சார். எனக்கு ஒரு பேரு கர்ண யோகக்காரர். எப்படி பாருங்க, கர்ணமும் யோகமும் சேர்ந்து கர்ண யோகக்காரன் எனக்கு பேர் வச்சிருக்கான் சார். யோகங்கிறான் அப்படி. அப்போ அதில் ஒருத்தருக்கு கர்ணங்கிறது எந்த வகையில் செயல்படுங்கிறது, உனக்கு யோகமாக செயல்படுங்கிறது அவர் வகையிலே சொல்கிற அப்படி. அது சிறு வயசு பையன்கள்கிட்ட, குழந்தை பையன்கள்கிட்ட, குழந்தை பருவம் மாறாதவங்கள்ட்ட ஒரு பேர் சோசியல் பேர் வாங்குறது பெரிய விஷயங்க. சரிங்களா? அதை நான் இவனை பார்க்குறப்போ ஐயா ஒரு பரணி பாரதி மீட்டிங்க்கு அவர் குழந்தை இதை கூட்டி வந்திருந்தார், அவர் பையனை. அன்னைக்கு அவங்க சொல்லும்போது இவன் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அப்போ கணேச சொன்னேன் நான், என்னென்னா கர்ணயோகம்னு பாலகிருஷ்ணோட வாரிசு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே எடுத்துக்காட்டுது, அது அவர் வாரிசு கூட்டி இங்கே அறிமுகப்படுத்திட்டாரு அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிரபஞ்சம் நாம தேடி போறது இல்லைங்க, அதுவாக கொடுக்குது. பரிகாரம் என்பதும் அப்படித்தான். சரிங்களா? பரிகாரம் என்பதும் அப்படித்தான். பரிகாரங்கிறது நீங்க தேடி போக வேண்டியதில்லை. சரிங்களா? உனக்கு கொடுப்பனை இருந்தால் பரிகாரத்துக்கு இல்லைன்னா சம்பந்தப்படாது. சரிங்களா? எது பொய் தப்புன்றதை யாராலையும் சொல்ல முடியாது, நிர்ணயம் பண்ண முடியாது. நிர்ணயம் பண்ற இடத்துல நாமளும் இல்லை. சரிங்களா? பரிகாரங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாம உணரணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பார்வை இருந்தால் மட்டுமே பரிகாரம் ஜெயிக்கும். என்ன திசை நடக்குதோ, என்ன கிரகம் நடக்குதோ, அந்த கிரகம் குரு நட்சத்திரத்திலேயோ குரு பார்வையோ இருந்து அவங்களுக்கு பரிகாரம் சொன்னோம்னால் கண்டிப்பா அந்த பரிகாரத்திலிருந்து மீண்டும் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா குருதான பரிகாரம் சொல்றீங்க, குரு பார்த்தா கோடி பண்ணின்னு சொல்றீங்களா, ஏன் அந்த இடத்துல பரிகாரத்துக்கு மட்டும் குருவை மறந்துடுறோம்? கோயிலுக்கு தான் அனுப்புறோம், நம்ம கோயிலுக்கு தான் சார் அனுப்புறோம். அப்ப கோயிலுக்கு அனுப்புறோம்னா அவருக்கு என்ன அனுகிரகம் இருக்கணும்? குருவோட அனுகிரகம் சாதகத்தில் இருந்தால் மட்டுமே நீ சொல்ற பரிகாரம் சாத்தியமாகும் நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது பிரம்மமுகூர்த்தம்னு சொல்றோம்ல சார், பிரம்மமுகூர்த்தம் எப்படி சொல்றாங்க? பிரம்மமுகூர்த்தம் சொல்றோமே, அதுக்கு ஏன் பிரம்மமுகூர்த்தம் சொல்றாங்க? யாராச்சும் இது வரைக்கும் யோசிச்சிருக்குமா? பிரம்மமுகூர்த்தம்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த 4:30 to 6 மணிக்குள்ள செஞ்சீங்கன்னா பிரம்மமுகூர்த்தம், அந்த டயத்தை செய்யுங்க, எந்த தவறு இருந்தாலும் நல்லா இருக்கும், வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் பிரம்மமுகூர்த்தம் வந்துச்சு? என்னங்க இல்லைங்க, அது என்ன காரணம்? அது வேணும்ல. அதான் ஆளுக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். அங்க குருவோடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டா பிரம்மா. யாருங்க? குருவோடைய அதிபதி யாருங்க? பிரம்மா. அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தம் எதனால வந்துச்சு அப்படின்னா, குருவோட அதிபதி பிரம்மாவா இருக்கிறதுனால 4:30 to 6 குருவுல தான் நிற்கும். 4:30 to 6 லக்கணம் எங்க நிக்கீங்க? குருவுல தான், மீனத்துல தான் நிக்கும். சரிங்களா? அந்த மீனத்தில் நிக்கிறதுனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு வச்சாங்க. குருவோடைய அதிபதி யாருங்க? கடவுள் யாரு? பிரம்மா.
அந்த பிரம்மாவா இருக்கிறதுனால தான் 4:30 to 6க்கு பிரம்ம முகூர்த்தத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொன்றும் புரிதல் இல்லாம கொடுக்கல. ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு லக்கணம் எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். ஒவ்வொரு லக்கணமும் 2 மணி நேரம். அப்படி ஃபாலோ பண்ணி வந்ததுல தான் இந்த 2 மணி நேரம் இங்க இருக்குது. சரிங்களா? 4 to 6 4 to 6 எந்த வீடு லக்கணம்? மீனம். கோழிப்பட 4 to 6 நான் சொல்றது. சரிங்களா? கோழிப்பட 4 to 6 அது கடைசி லக்கணம் எதுங்க? மீனம். சரிங்களா? அப்போ அந்த விதத்தை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள தான் பிரம்ம முகூர்த்தம் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் சொல்ல மாட்டோம் நம்ம. சரிங்களா? அப்ப அது பிரம்ம முகூர்த்தம் ஏன் அப்படின்னா குருவுக்கு கடவுள் அதான் பிரம்மா, அந்த பிரம்மா அங்க உட்கார்றதுனால தான் பிரம்ம முகூர்த்தம்னு வச்சாங்க. சரிங்களா? அந்த விஷயத்தை அது கொடுத்துருக்கு. ஒண்ணு. இப்ப குரு பார்வை இருந்தாதான் பரிகாரம். என்னை பொறுத்தளவுக்கு நீங்க சொன்னது எல்லாமே அனைத்து உண்மை. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன்னா எதுவுமே பொய் கிடையாது சார். எதுவுமே பொய் கிடையாது. பிரபஞ்சத்துல அவங்களுக்கு லெவல்ல நம்ம ஜோதிடம் சொன்னாலும் கூட நீ பெருசா நான் பெருசான்னு பேசும்போது தான் அது பொய்யாவதை தவிர, ஆனால் அனைத்து உண்மை. அவங்க கோணத்துக்கு இப்ப நமச்சிவாயம் சார் ஒரு விஷயத்த பேசினார். நமச்சிவாயங்கிற ஒரு கொடுமுடி சார் ஒரு விஷயத்த பேசினார். ரொம்ப அற்புதமா பேசினார். எத்தனை பேர் கேட்டீங்களா தெரியாது. லாஜிக்கா அந்த விஷயத்தை அது கொடுத்தார். ஆனா இது வரைக்கும் அந்த புரிதலை யாரும் கொடுக்கல. அப்ப அந்த புரிதலை கொடுக்காத வரைக்கும் நாம் சொல்வதே சரிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இருப்போம். கிடைச்சப்போ அப்ப அதை சர்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்ப சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது லாஜிக்கா இருக்குது. அந்த இடத்துல லாஜிக்கா இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம சொன்னது பொய்யா இல்ல தவறா அப்படிங்கிறது நாம படைக்கலையே. இதை நாம இதை படைக்கலையே. பிரபஞ்சத்துல இருந்து கொடுத்ததை தான் நாம என்ன செஞ்சிருக்கோம்? செயல்படுத்துறோம், பேசுறோம், கொடுக்கிறோம், அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அதுக்கே ஒரு அனுபவிப்பு வேணுங்க. அது யார் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பார்வை இருக்கவங்க சொல்ல முடியும். யார் சொல்ல முடியுங்க? குரு பார்வை இருக்கவங்க. யார்? சந்திரனையோ லக்கனையோ குரு பார்க்கும். பார்த்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ண முடியும் இந்த பிரபஞ்சத்துல. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுங்க. இல்லைன்னா பதிவு பண்ண முடியாது. அப்பதான் அது உண்மையாகும், ஒரிஜினல் ஆகும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு புரிதல் இல்லாம ஒரு விஷயத்தை எங்கேயும் பிறக்கிறது இல்லை. அப்ப பரிகாரங்கிறது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் நாம எடுக்க வேண்டியது உண்மைன்னு தான் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா நம்ம சோசியரா வந்திருக்கோம்னா நாமளே ஒரு பரிகாரம் தான். இந்த பிரபஞ்சத்துல நாமளே ஒரு பரிகாரம் தான். கிரகம் தான். சரிங்களா? அதாவது இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நம்ம புதன் சொல்லிக்கிறோம். அப்படிதான் சொல்லிக்கிறோம். அப்ப புதன் மூலம் நம்மளை பரிகாரப்படுத்துறாரு. சரியா? அதுல எங்க நான்கிற விஷயம் எங்க வந்துச்சு? இல்லை. நான்கிற விஷயம் அங்க கிடையவே கிடையாது. அந்தந்த கிரகத்தை அதெல்லாம் ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கிரகங்கள் நம்மளை இயக்குதா, கிரகத்தை நாம இயக்குறோமா? கிரகம் தான் நம்மளை இயக்குது. சரிங்களா? இப்ப நாம இயக்குற மாதிரி வாய்ப்பு கிடைச்சாதானே பரிகாரத்தை நம்ம கொடுக்க முடியும். கிரகத்தை நாம இயக்குற மாதிரி இருந்தா தான் பரிகாரம் கொடுத்து செய்ய முடியும். நாம இயக்கல கிரகத்தை, கிரகம் தான் நம்மளை இயக்குது. அப்போ அந்த கிரகத்துக்கு தகுந்த அப்படிதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிரகம் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்படுறதுனால இந்த கூட்டத்தில் 30 பேருக்கு மேல வந்துட்டாங்க. இது யார் சம்பந்தப்படுறா? கிருத்திகை, சூரியன், புகழுக்கான கிரகம். சூரியன் புகழுக்கான கிரகம் தானே. அப்ப அந்த புகழுக்கான விஷயத்தை கொடுக்கணும்னா முன்ன இருந்ததோட அதிகப்படுத்தினா புகழ் வரும். குறைஞ்சா புகழ் வருமா? வராது. அப்போ புகழுக்கான விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் அந்த கிருத்திகை நட்சத்திரம் செயல்படும். அது 3வது நட்சத்திரமாகவும் இருக்குது. என்னங்க? 3வது நட்சத்திரமாகவும் இருக்குது. முயற்சிக்கான விஷயமாகவும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நட்சத்திரம் எந்த இதுல விக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய அனுகிரகமே செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்குங்க. கிருத்திகை யாருடைய கர்ம பதிவுனா செவ்வாயோட கர்ம பதிவு. பாலகிருஷ்ணன் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நாங்க திருவோண நட்சத்திரம் வாக்கிய பஞ்சாங்கம்னு சொன்னார். சரிங்களா? அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் என்ன சொன்னார்? அப்படி உத்திராட நட்சத்திரங்கிறது திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னார். 2 விஷயத்த சொன்னாரு. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. அந்த இடத்துல இந்த 2 விஷயத்தை பாருங்க. திருவோண நட்சத்திரம் வாக்கிய பஞ்சாங்கம்னு சொன்னாரு. வாக்கிய பஞ்சாங்கத்துல அதாவது கோயில் கட்டணும்னு கேள்வி கேட்டேன்னு ஏன் உத்திராட நட்சத்திரத்துல கோயில் கட்டணும்னு கேட்க முடியல அவர்னால? உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? இதுல உத்திராடத்துல தான் கோயிலே இருக்கு சார். என்னங்க? உத்திராடத்துல தான் கோயிலே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரோட கர்ம வினை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுங்க? குரு பகவான். ஆமா, டிஎன்ஏ உடைய கர்ம வினை யாருன்னு கேட்டா குரு பகவான் தாங்க. குரு தான் அதுக்கு தான் வருவார். திருவோணத்துக்கு குரு வரமாட்டார், சுக்கிரன் வருவாருங்க. அவன் சுகாதிபதி. அப்ப டிஎன்ஏல எது வருதோ அதுதான் கர்ம பதிவு எடுத்து கொடுக்கும். சரிங்களா? நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம தோத்து போயிடுவோம். எந்த ஒரு விஷயம் இப்ப நீங்க என்ன திசை நடக்குதோ, இன்னைக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசை நட்சத்திரத்தை பாருங்க. அந்த நட்சத்திரம் என்ன டிஎன்ஏ வாங்கியிருக்குன்னு பாருங்க. அந்த செயலுக்குள்ள தான் நம்ம இருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். ஓகே, இப்போ இது நான் சொன்னதுக்காக சொன்னேன். அதாவது
பரிகாரங்கிறது குரு பார்வை இருந்தால் பரிகாரம் பாஸ் ஆகும், குரு பார்வை இல்லைனால் பரிகாரம் தோத்து போகும், அவ்வளவுதான். தவிர பரிகாரம் இல்லைங்கிறது இல்லை. சரிங்களா? பரிகாரம் உண்டுன்னு உறுதியா அடிச்சு சொல்ல முடியாது. பரிகாரம் இருக்குது, ஆனா எந்த வகையில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லிங்க்ல தான் இருக்குது. அது இயங்கிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயத்துல ஆயில் நட்சத்திரமும் இயங்குது, ஒரு விஷயத்துல இயங்கிட்டு தான் இருக்கு. ஒரு சில பேர் சொல்றாங்களா இல்லையா, ஆயில் நட்சத்திரம் கட்டினேன் எங்க அப்பா செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த வாங்குறமா இல்லையா? அப்ப அதுக்கு கருத்து இல்லாம எப்படி சார் சொல்லுவாங்க? இருக்குது, ஆனா அது ஏதோ ஒரு சில இடத்துல இருக்குது, எல்லா இடத்துலயும் இல்லை. எல்லா இடத்துலயும் நிரம்பி இல்லை. எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறப்ப நம்ப. ஆனா பிரபஞ்சத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதியும் உட்படுது. மூல நட்சத்திரங்கிற விதி ஒரு இடத்துல உட்படும், ஆயில் நட்சத்திர விதி ஒரு இடத்துல உட்படும், இந்த பரிகாரங்கிறது ஒரு இடத்துல உட்படும். இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, பரிகாரம் பொய்ன்னு ஒருத்தர் பேசினார் காலையில, ஒருத்தர் வந்து பரிகாரம் உண்மைன்னு ஒருத்தர் பேசினாரு, இல்ல பரிகாரம் எப்படி செய்யணும் ஒருத்தர் பேசினார். பல கோணங்கள் இருக்குதுல்ல. இப்ப நம்மளுக்குள்ள என்ன போட்டி? நம்ம சோசியல் அனைவருமே நம்ம எல்லாருமே ஆராய்ச்சிக்குள்ள தான் இருக்கிறோம். நம்மளுக்குள்ள போட்டி போட்டா இந்த தொழில் தோத்து போயிடும். எதுங்க? ஜோயிடம் தோத்து போயிடும். நம்மளுக்குள்ள ஆராய்ச்சியில தான் இருக்கிறோம். அப்போ இது இப்ப நான் வந்து கர்ணத்தை பத்தி பேசுறேன் சார். நான் கர்ணத்தை பத்தி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முழுக்க எல்லா விதிகளையும் படிச்சுட்டு இருக்கேனே தவிர எதை முழுக்க நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா கர்ணத்தை தான் நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு கொடுத்த கிஃப்ட் அது. கர்ணங்கிறது எனக்கு கொடுத்த கிஃப்ட். நாம எதுல ஜெயிக்கிறோமோ, நாம எதுல போறோமோ அதை முடிக்கிறதுக்கே நமக்கு ஆயுசு போதாதுங்க. எப்படிங்க? ஆயுசு போதாது. எல்லா விஷயத்துக்கு விளக்கம் கண்டுபிடிக்கணும்னா படிக்கணும்ல, அந்த அளவுக்கு படிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு கூட நான் கொண்டு வந்த எத்தனை புத்தகம் கொண்டு வந்திருக்கேன்னா 17 புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். இந்த 17 புத்தகமும் சிவதாசன் எழுதிய புக்கு மட்டுமே கொண்டு வந்தேன். சித்தயோகி சிவதாசன் எழுதின புக்கு மட்டுமே. இன்னைக்கு சூரிய நட்சத்திரமா அவர் ரவி, சிவதாசன் ரவி அவர் புத்தகத்தை கொண்டு வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்தணும். அந்த புத்தகத்தை நீங்க படிக்கிற மாதிரி ஜோயிடம் இருந்தால் அவர் புத்தகத்தை மட்டும் வாங்கி படிங்க, வேற எதுவும் நீங்க படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கொண்டு வந்தேன் சார். நான் ஃபைல வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்காகவே மெனக்கட்டி நான் கொண்டு வந்தேன். நான் பொய் சொல்ல, சரிங்களா? ஏன்னா படிக்கணும்னு நிறைய தேடுறீங்க, அங்க இங்கேயும் போடுறீங்களே, போகாதீங்க. இங்கேயுமே அந்த புத்தகத்தில் நாடி ஜோதிடம் வேணுமா, திருமண பொருத்தம் வேணுமா, ஜோதிட அடிப்படை வேணுமா, என்ன அனைத்துமே எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர். எல்லா விஷயத்தையும் கற்று உணர்ந்தவங்க இதுக்கு மேல எதுக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க. பிரபஞ்சம் வச்சிருக்காது. கடன் சுமையோட இருக்கிறவங்கள தான் வச்சிருக்கோம் லைஃப்ல. நான் கண் முன்னாடி பாக்குறவங்கள சார் யாரை பாக்குறோம்? கடனாளி தான் அதிகத்தை பார்ப்போம். நல்லா வாழ்ந்தவங்கள பார்க்க முடியாது. நல்லா வாழ்ந்தவங்கள சீக்கிரம் கொண்டு போயிடும். கண்டிப்பா சூப்பர். சரவணங்கிறது அதாவது என்னுடைய ஊருக்கு கிட்ட ஊர், என்னுடைய சொந்த அத்தை ஊரு. சரிங்களா? எதிர்ச்சியா காலையில நான் போன் பண்ணேன். எனக்கு யாருன்னு தெரியாது. போன் பண்ணும்போது இன்னொரு சரவணுக்காக நான் போன் பண்ணேன். அவர் ஆனா ஆக்சுவலா வரல, இன்னைக்கு வரையினாரு, வரல. சரிங்களா? அப்போ அவர் எடுத்துட்டு பேசினா அப்படி. அப்புறம் போன் பேசி வரேன்னு சொல்லிட்டு அப்படி வரேன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். சரி வாங்க பேசிக்கலான்ட்டு என்கிட்ட படிச்சிருக்கேன் அப்படி. சரிங்களா? ஆனா அந்த அளவுக்கு இருந்ததே நான் ஆனா ஒரு வாட்டி நான் ஒரு கடையில போய் சேவிங் பண்ணிட்டு இருந்தேன். அவன் எங்க ஊர் பையன். அவன் தான் சொன்னான், இது மாதிரி சரவணன் ஒரு பையன் ஜோசியம் படிச்சுட்டு இருக்கா, அப்படியே நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படி அப்படிங்குவான். சரி அவன் நம்பர் கொடுறா அப்படின்னு சொல்லி நான் தான் அவன்கிட்ட தான் வாங்கினேன். சரிங்களா? அவன்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏன்னா நம்ம வீட்டு சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சுக்கலாம்ல, யார் என்ன எப்படி செஞ்சுட்டு இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கறதுக்காக வாங்கினேன். ஆனா அது இன்னைக்கு வந்து பாருங்க, நான் ஆக்சுவலா வேற ஒருத்தர் கூப்பிட்டது, அது உங்களை கூப்பிட்டு அறிவுப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு பாருங்க. இதான் பிரபஞ்சம் உணர்த்துறது. இப்ப நானும் ஒரு கருத்தரங்க எடுத்து நடத்திட்டு இருக்கேன் சரவணா, நீங்க எப்பவுமே இனிமேல் வந்து கலந்துக்குங்க. சரிங்களா? ஓகே. அது மாதிரி அதாவது என்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்ப சொல்றப்ப எனக்கு ஒரு பெருமையா இருக்கு இல்லைங்க. சரிங்களா? அதாவது ஜோயிட ஸ்டூடெண்ட் அல்ல, நீங்க தகுதியில புரிச்சு வேண்டாம். ஸ்கூல்ல ஒர்க் பண்ண அந்த வகையில என் ஸ்டூடெண்ட், எவரும் என் ஸ்டூடெண்ட் தான். சரியா? அப்போ அதாவது இப்ப நான் ஸ்டூடெண்ட்டை வச்சுதான் ஒவ்வொரு விஷயமே நான் சர்ச் பண்ணேங்க சார். இப்ப இந்த கர்ணத்துக்குள்ள வந்தது கூட காரணம் என்னன்னா, கர்ணத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஜோதிடத்துல பேசி கர்ணத்துல ஜெயிச்சிட்டேன். சரிங்களா? ஜெயிப்புங்கிறது என்னங்க? மக்களுடைய ஆதரவு பெறதான் ஜெயிப்பு. சரிங்களா? மக்களுடைய ஆதரவு நான் பெற்றுட்டேன், அதனால ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்றேன். சரிங்களா? மக்கள் கூப்பிட்டு இதுலயே வந்து செல்வம் ஐயா எனக்கு யாரும் தெரியாது, அவரு என்ன சொன்னாரு, உன் ரசிகர் சார் நானு அப்படின்னாரு. அவர் வயசுக்கு என்னை கூப்பிட்டு உங்க ரசிகர் சார் நானு, என்னை யாருமே பார்த்தது இல்லை, நானும் அவர் பார்த்தது இல்லை. அவர் ரசிகன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என்ன சொன்னேன், நான் உங்க ஃபேன் சார் அப்படின்னாரு. உங்க பேச்சு அவ்வளவு ஆணித்தரமா இருந்துச்சு, அதுக்காக இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி உட்காந்துருக்காரு. அதனால இருங்க சார் சொன்னேன். யாருங்க? ஆமா, அது அது வலிமையான பேன். அந்த பேனை ஒன்றும் பண்ண முடியாது. எப்படிங்க? அதாவது குழந்தைங்கள்ட்ட பூதுறதுங்கிறது அது எந்த எதிர்பார்ப்பு இல்லாம பூதுறது. சார்ட்ட கூட ஒரு எதிர்பார்ப்போட உள்ள பூதுவான், அவர் சர்ச் பண்ணி எடுக்கிறவர். ஆனா இவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம உள்ள போய் உட்கார பாத்தீங்களா, அவங்கள்ட்ட பேர் வாங்குறது சினிமா ஸ்டார் பேர் வாங்குற மாதிரி. உண்மையா இல்லைங்களா? சினிமா ஸ்டார்லாம் பேர் வாங்குறாங்களேங்க, அதெல்லாம் எப்படி பேர் வாங்குறாங்க? அவங்க நடிப்புலயோ மற்ற விஷயத்துல ஏதாவது பேர்
கர்ண யோகக்கார. அதுக்காகவே கர்ணத்தை பத்தி ஒரு வாசி பேசி ஆகணும் நான். சரிங்களா? கர்ணம் இன்னைக்கு ஓடுற கர்ணம் கௌளவ கர்ணம். கௌளவ கர்ணங்கிறது என்ன இயக்கம்னு நினைக்கிறீங்க? கர்ணங்கிறது எத்தனை உறவுகளை இயக்கிறது கர்ணங்க. உறவுகளை இயக்கிறது கர்ணம். இன்னைக்கு ஓடுற கர்ணம் கௌளவ கர்ணம். கௌளவம்னா பண்றீங்க. பன்றி என்ன செய்யுங்க? உறவுகளோட இணை புரியும். சரிங்களா? பிள்ளை குட்டியா அதிகமா பெத்து போற கர்ணம் எது? பன்றி. அப்ப உறவுகள் அதிகமா நேசிக்கிற கர்ணம் அது. உறவுக்காகவே காயப்பட்டு ஏமாந்து போற கர்ணம் அதுதான். சரிங்களா? அதாவது அப்பாவுடைய சப்போர்ட் இல்லாம வளர்ற காரணமும் அதுதான். ஏன்னா உறவுகளால ஏக்கப்படும்ல. என்னங்க? சனிதான் அதிபதி இருக்கு. இருக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். சனிதான் நாங்க ஆட்சி பெறாரு. புரோஜனம் கிடையாது. ஏன்னா இவரு உழைப்பினால அவரை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாமே தவிர அப்பா மேல பாசம் அதிகமா வச்சிரும். இவர் எவ்வளவுக்கு அவ்வளவு பாசம் வைக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அங்க அப்பா இல்லாம போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தை அது கொடுக்கும். கௌளவ கர்ணங்கிறது உறவுகளை இணைக்கிறது. சரிங்களா? அதான் கௌளவ கர்ணம். அதுக்கு ஒரு சிம்பிள் என்ன தெரியுமா வைக்கணும் நீங்க? அதாவது திருமணம் ஆனவங்க போட்டாவை வச்சுக்கோங்க, நிச்சயமாலுமே அந்த உறவுகளை இணைக்கும். திருமணம் ஆனவங்களை, அதாவது கல்யாண கோணத்துல நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மனைவி போட்டாவே ஆபீஸ்ல மாட்டுங்க, அந்த கௌளவ கர்ணத்துல இருந்தா அந்த காரியம் ஜெயிக்கும். இன்னி செய்யற தொழில் ஜெயிக்கும். திருமண கோலத்தில் இருக்கவங்கள உறவுகள், அதான் உறவுகளை இணைக்கிறது. உறவுகளை உறவு இணையுது இல்லைங்க. உறவுகள் உற்பத்தி பண்றவரே யாரு? கணவன் மனைவி ஆனதும் உறவுகளை உற்பத்தி பண்ண முடியும். இந்த உறவுகளை வளர்க்கறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆன சடங்கை படத்தை நீங்க ஆபீஸ்ல எடுத்து மாட்டுங்க, வீட்டுல எடுத்து மாட்டுங்க, அந்த கர்ணத்தில் இருக்கிறவங்க செயல்படுத்துங்க, சிறப்பா இருக்கும். அதாவது நட்பு பாராட்டும், சலிக்காம எந்த வேலையும் செய்யும். சலிக்காம எந்த வேலையும் செய்யும். நீ கழுவி ஊத்துனா கூட அது அப்படியே ராசி ஆகிட்டு போகும். அது ஏன்னா சனி அழுக்கான அழுக்குனா அது என்ன செய்யாது? பிரஸ்டீஜ் பார்க்காது. அவங்க பிரஸ்டீஜ் பார்க்காம வேலை செய்வாங்க. ஆனா வேலை செய்யற அளவுக்கு வருமானம் தான். அவங்க தோத்து எதை செய்யறது, என்ன பண்றது, ஏது பண்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாங்களே தவிர, ஆனால் அதே மாதிரி மந்திரம் தந்திரம் பண்றதுல சிறப்பான கர்ணம். என்னங்க? மந்திரம் தந்திரம் பண்றதுல சிறப்பான கர்ணம். அப்போ இந்த கர்ணங்கள், அதாவது உறவுகளை இயக்கிறங்கிற பவர் அந்த கர்ணத்துக்கு கொடுத்தது காரணமே அதுதான். அதுக்கு தானம் பண்ற பொருள் அப்படின்னு சொல்றோம்லங்க, பால் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தானம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். பால் உணவுப் பொருள்களை தானம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க கௌளவ கர்ணமா? என்ன சொன்னீங்க? ரைட். நீங்க கெப்பாசிட்டி இருக்கீங்க. உங்க அப்பா இருக்காரா? ரைட். இல்ல, அங்க அப்பா இல்ல. சரிங்களா? அப்போ அந்த கர்ணத்துக்கு அது பொருந்தது. இப்போ உணவுனா எது தானம் பண்ணுவான்? பணியாரம். இருங்க, பணியாரம் தான் அதுக்கு தான பொருள். சார் நீங்க பணியாரம் தானம் பண்ண சார், எனக்கு எதுவுமே நினைச்சது நடக்கலையே அப்படின்னா உனக்கு குரு அருள் இல்லைன்னு அர்த்தம். என்ன சொன்னேன்? பரிகாரம் செய்யுங்க. இது பொதுவா சொல்றது. பரிகாரம் செய்யறவனுக்கெல்லாம் நல்லது வருதா கெடுது வருதா தெரியணும்னா குரு அணுகனா உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு உங்க ஜாதகத்துல பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல குருமாரோட அனுமதியோட நீ செஞ்சிருக்கியா, இல்ல அரச மரத்தை சுத்திட்டு போய் செஞ்சிருக்கியா? அரச மரம் குருன்னு சொன்னீங்க. அப்ப அரச மரத்தை சுத்திட்டு போய் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். உனக்கு குரு அருள் ஜாதகத்துல இல்லை. என்னங்க? குரு அருள் ஜாதகத்துல இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அரச மரத்தை போய் சுத்திட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் போய் வரணும். குருவோட அருள் பெற்றோம்ல, அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். அப்போ ஒவ்வொரு விஷயமும் அற்புதமா இயங்குது. சரிங்களா? இன்னும் அதே மாதிரி இந்த கர்ணத்துல இருந்து இந்த கர்ணத்துக்கு தாவரம் அப்படின்னு போனா இதுக்கு 2 அதிபதி இருக்காங்க. சரிங்களா? கர்ணத்துக்கு 2 அதிபதி உண்டு. சரிங்களா? சனி பகவான் மட்டும் கிடையாது, செவ்வாய் பகவானும் உண்டு. சரிங்களா? சனி செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிற அதிகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டா வராகி மிரர். ஜோயிடம் உருவாக்கப்பட்டது, ஜோயிடத்துல பணிபெறப்பட்டது வராகிமர் காலத்திலேயே கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதிபதி யாருங்க? செவ்வாய். யாருக்கு? பன்றிக்கு. சரிங்களா? அப்புறம் இன்னொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது சனி பகவான். அவருக்கு பின்னாடி கொடுக்கப்பட்டது சனி பகவான். ஏன் சனியும் செவ்வாயும் கொடுத்தாங்க அப்படின்னா, சனி வீட்டுல தான் செவ்வாய் உச்சமாவறார். சனி வீட்டுல தான் செவ்வாய் உச்சமாவறார். சரிங்களா? ஆமாங்க. சரிங்களா? அதனாலயே தான் அதை கொடுத்தாங்க. செவ்வாய் வீட்டுல சனி நீச்சம், சனி வீட்டுல செவ்வாய் உச்சம். ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம், சனி போய் அங்க நீசமாவறா தப்பு இல்ல, அடங்கி போயிட்டாருன்னு அர்த்தம். ஆனா சனியோட எதிராளி வீட்டிலேயே தெரிஞ்சு அவன் சொந்த நட்சத்திரம் உச்சமாற ஒரே நட்சத்திரம் எதுனா அவிட்ட நட்சத்திரம் மட்டும். சரிங்களா? அப்ப அந்த நட்சத்திரம் அங்க உச்சமாகுது. அப்ப அந்த நட்சத்திரத்தோட வேல்யூ எப்படி இருக்குங்க? எவ்வளவு ஒன்றரை எது வேணா செய்யறா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியத்தோட இருக்கும். அந்த தைரியம் வீர் யார்கிட்ட இருக்கு? செவ்வாய்கிட்ட தானே இருக்கும். யார்கிட்ட எந்த கிரகத்துக்கு அங்க கிடையாது. என்னங்க? அவிட்டத்துக்கு மட்டும் தான் இருக்கு. அவிட்டனா என்னங்க? உடுக்க 2 பக்கம் வச்சு கிளி கிழிச்சு விட்டுரும். சரிங்களா? அது சிவனுடைய ஆதிபத்தியம். யாருடைய ஆதிபத்தியங்க? சிவனுடைய ஆதிபத்தியங்க. சரியா? சிவன்கிட்ட உடுக்க இருக்குமா இல்லையா? அகோர வீரபத்ரனுடைய நட்சத்திரம் அதுதான். அதாங்க. சரிங்களா? அப்போ அதாவது சிவன்கிற ஒரு தாண்டவம் அங்க ஆடும்.
அப்போ அது அதிகார குணமும் அதிகார செயல்பாடுகளும் எடுத்துக்கும். செவ்வாய் சனாதிபதி. ஓகே, சூப்பர். அப்போ அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்சம் பெறதுனால செவ்வாவும் அவங்களுக்கு கர்ணாதிபதியா வந்துட்டாங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க, முன்னாடி வராகி காலத்துல வச்சிருக்காங்க. சரி, ஏன் வச்சாங்க செவ்வாயை ஏன் வச்சாங்க அப்படின்னா அது நிலராசி. அது என்ன ராசிங்க? அது நிலராசி. செவ்வாய்னா பூமி தானே, செவ்வானா பூமி தான். அப்ப பன்றி என்ன செய்யுங்க? பூமி முண்டிக்கிட்டே கிடக்குனால பன்றி கர்ணத்துல போர் போட்டீங்கன்னா தண்ணி நல்லா வரும். இந்த விஷயத்துல தான் வாஸ்து நான் நினைக்கிறேன் தண்ணி வரும். ஓகே, அதாவது அந்த கர்ணை இயங்குதுல, அன்னைக்கு அந்த கர்ணை இயங்குதுல சார். நம்ம என்ன சொல்றோம்? குரு பார்வையோட தான் செய்ய சொல்றோம். இப்ப நீங்க கௌள கர்ணம் இருக்குன்னு வச்சுங்க, உனக்கு அன்னைக்கு கௌள கர்ணம் ஒண்ணும் அவசியம் இல்ல. எவனா ஒருத்தி மூஞ்சி திருத்திட்டு வந்து நிப்பான், அவன் தான் கௌள கர்ணமா இருப்பான். புரிஞ்சுக்குங்க. அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அந்த விஷயத்தை அது கொடுக்கும். நீங்க போர் போடாம நிறுத்திட்டு வந்துட்டீங்கன்னா, போர் போடாம ஒருவேளை ஆரம்பிச்சிட்டீங்க, போர் போடல, நின்னு போச்சு, வெளியே வந்துட்டீங்கன்னா அங்க யாரு கௌள கர்ணம் இல்ல. சரியா? உனக்கு காலி பண்ற கர்ணம் தான் அங்க இருக்குன்னு அர்த்தம். பிரபஞ்சம் தான் அதான் கொடுக்குன்னு சொல்றோம்ல. நம்ம பார்த்து நீ என்ன கௌள கர்ணம் இருக்கான்னு எல்லாத்தையும் ஜோசியம் பார்த்துட்டு வைப்பீங்க. ஆமாங்க, அதாவது அது இயங்குறத இப்ப அதிகம் வேணாங்க. இப்ப அவர் வந்தாரு, இவரோட வந்தாரு, அவரே அறியாம அவருக்கே தெரியல, அவரோட கூட வந்திருக்காரு. ஏன் அதுக்கு முன்னாடி கேட்டுருக்கலாம்ல? ஒரு கடைசி 10 நிமிஷத்துல தான் வந்து கேட்டுட்டு உடனே நீ கூப்பிட்டு வெளியே பேசணும். அப்படி சரி, என்னையா சொல்லியா, என்ன சந்தோஷம், நானும் பகிர்ந்துக்கிறேன் சொல்லியா? அப்படி இல்ல நான் மேடையில தான் சொல்லணும் அப்படின்னு. அப்படி சரி, ரைட், உனக்காக மேடை வேணா வாங்கி தரேன். அப்ப உன்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் 5 நிமிஷம் கொடுத்தேன். இல்ல அவர் பேசுறதா இல்ல. பிரபஞ்சம் எப்படி உணர்த்துது பாருங்க. சரியா? நான் உன்னோட இருக்கிறேன், எனக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு அவர் கேட்காத மாதிரி கேட்குது. கேட்டு அவர் மூலம் அந்த விஷயத்தை சொல்ல வைக்குதா இல்லையா? அவர்கிட்ட ஏன் கேட்டாரு, அவர் ஏன் அதை எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா 2 பேத்து யோகம் ஒண்ணு. சரிங்களா? குரு யோகி, சூரியன் அவயோகி. அப்ப அதுதான் சப்போர்ட் பண்ணுதுங்க. குருடைய அருள் இல்லாம ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொன்னீங்க. அப்ப குரு யோகியா இருக்கிறனாலதான் அவர்கிட்ட தான் கேட்கறீங்க. அவரு அதே குரு யோகி, சூரியன் அவயோகி கேட்டுக்கலாம். என்கிட்ட தான் ஆக்சுவலா கேட்கணும், அவங்க கேட்பாங்க, கேட்கல. சரிங்களா? அப்ப இது வருத்தம் கிடையாது சார். அந்த விதியை அது மூலம் தான் செயல்பட்டு அதுக்கப்புறம் எப்படி சுத்தலாம் என்று தானே வரும். சரிங்களா? அப்போ அந்த விதி பாருங்க, அது எப்படி போயிட்டு எப்படி வருது பாருங்க. அப்போ ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மைனா, கர்ணத்தை பிடிச்சா நீ அதாவது கர்ணத்துக்கு மட்டும் தான் சார் காரிய சித்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கர்ணம் தப்பினால் மரணம், கர்ணம் தப்பினால் மரணம், உயிர் போற சமயத்துல கூட உன்னை காப்பாத்தி கொடுக்கறது கர்ணம் தான் அப்படிங்கிறான். சரிங்களா? ஆமா, அதாவது 5ஆவதா கொடுத்திருக்காங்க. 5ஆவதுங்கிறது என்னங்க? ஏக கர்ணாத் காரிய சித்தி. சரிங்களா? ஏன் நட்சத்திர சித்தின்னு சொல்லாமல? சொல்லல. எதுலையுமே யோக சித்தின்னு சொல்லாமல? சொல்லல. இல்ல யோகம் தப்பினால் மரணம் சொல்லியிருக்காமல? நட்சத்திரம் தப்பினால் மரணம் சொல்லியிருக்காமல? இல்ல இது திதி தப்பினா மரணம் சொல்லியிருக்காமல? ஏன் சொல்ல? எது தப்பினா மரணமா? கர்ணம் தப்பினாதான் மரணம். சரிங்களா? மரணம். அப்போ அதுக்கு மட்டும் தான் அந்த சடங்கு சொல்ல. அதை தான் சொல்லுவேன், காயமே பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா. சரிங்களா? இந்த உடம்பு வெறும் பொய், இந்த உடம்புக்குள்ள போயிட்டு வர காத்து தான் நிஜம். அதுதான் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்குது, பேச வைக்குது. அப்ப இந்த காற்று யாருங்க? கர்ணம், கர்ணத்தின் கதாநாயகன் காற்று. சரிங்களா? அப்ப அதுக்கு அதிபதி யாருங்க? சனி பகவான். கர்ணத்துக்கெல்லாம் அதிபதி சனி பகவான். மூலத்துறைக்கு நம்ம ஏன் கும்பராசியில் அடையிறான்னா வலிமை அதிகமா இருக்கிறத காட்டணும்ல சார். அதுக்காகத்தான் அந்த காற்று ராசியில காட்டுறாங்க. காற்றாசியில காட்டினா மட்டும்தான் சனிக்கு வலிமை. ஏன்னா அந்த உயிருங்கிற விஷயமே சனிதான். ஆயுள்காரனே அவன் தான் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 8ஏ கர்ணம் தாங்க. 8ஆம் இடமே கர்ணம் தாங்க. இப்போ நமச்சிவாய சார் சொன்னா அப்படி 8ஆம் இடங்கிறது இருட்டு இடம்னு சொன்னார். சரிங்களா? அது இருட்டு இடம் இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அதாவது சார் நீங்க கோச்சுக்காதீங்க, நான் இல்லை இதுக்கு சொல்றேன் அப்படின்னா விளக்கத்துக்காக உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை பெற்றுக்கிட்டேன், என்கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயம் பெற்றுக்குங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஜோதிடர்கள். சரிங்களா? கவனத்தை செயல்படுத்துறதுக்காக செய்யறோம். அதாவது 1, 5, 9 அப்படிங்கிறது திரிகோணம். சரிங்களா? 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம். 3, 6, 8, 12ங்கிறது மறைஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த மறைஸ்தானங்கிறது மறைஸ்தானம் மட்டுமே. ஆனா இதுல போனா நீ தோத்து போயிருவே, வீணா போயிருவே, நட்டமா போயிருவே, நீ திருடனாயிருவே இப்படின்னு சொல்றது முழுக்க பொய் சார். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது உதாரணம் வேணா நான் சொல்றேன். இருட்டுன்னு சொல்றதே தவறான விஷயம். மறைமுகம் தான் சொன்னாங்க தவிர இருட்டுன்னு சொல்ல. ஏன் மறைமுகம்னு சொன்னாங்க? சார் சொன்ன லாஜிக் சூப்பர். ஆனா அதாவது ஒரு பொருள் இந்த பொருளை மறைக்கணுங்கிறதுக்காக ட்ரெஸ் போட்டுருக்க பாத்தீங்களா, அதனால என்ன செய்யுது மறைவுஸ்தானம் சொன்னாங்களே தவிர, ஆனால் மறைஞ்சிருந்தாலும் அந்த பொருள்னால மட்டுமே நாம இயங்கிட்டு இருக்கிறோம். அந்த பொருள் இல்லாம நாம் வாழ முடியாது. வாழ்க்கைக்கு ஆணிவேர் யாருங்க? 3, 6, 8, 12 தான். 3, 6, 8, 12 இயங்கலைனால் நாம வாழ முடியாது சார். சரிங்களா? அதாவது 5ஆம் இடம் இயங்கணும் எது சார் இயங்கணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 5ஆம் இடம் இயங்கணும்னா எது இயங்கணும்? இல்லங்க 3 5ஆம் இடம் இயங்கணும் அப்படின்னா எந்தெந்த இடம் இயங்கணும்?
அதுக்கு 6 8 இதா வருது, அதை எடுத்து போடுங்க. அந்த கட்டை இயங்காம இந்த 5ஆம் இடம் இயங்காது சார். 5ஆம் இடம் இயங்கினோம்னால் அந்த மறைவு ஸ்தானம் இயங்கினால் மட்டுமே எது இயங்குங்க, 5ஆம் இடம் இயங்கும். இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு மறைபொருளா இருக்கிறத தெரியப்படுத்துறது விஷயம் தான் மறைவு ஸ்தானம். இப்போ நான் அதை முன்னாடி மீட்டிங்ல சொன்னேன், இருந்தாலும் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். அதாவது ஒரு பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு. அதாவது என்ன வல்லமை இல்லை என் திருநாட்டி, என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டி, ஒழுங்காய் பாடுபாடு வயக்காட்டு, உயரும் உன் மதிப்பு அயல்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அதாவது ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி வளர்க்கணும், அன்பை நானும் வளர்க்கணும், வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்துல ஆடுறான் பாரு, ஆடி முடிஞ்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. அப்போ இந்த கைத்தட்டு யாரை நினைச்சு தட்டுவீங்க, எம்ஜிஆர் நினைச்சு தான் தட்டுவீங்க. ஆனா இந்த பாட்டை பாடினவர் யாரு, டி.எம். சௌந்தரராஜன். சரிங்களா? ஆனால் இந்த டி.எம். சௌந்தரராஜன் யாரா பார்த்திருக்காங்களா, யாரா ரசிக்கிறாங்களா, யாரா பதில் கேட்டிருக்காங்களா? இல்லை. பாட்டுக்கு உரிமையாளர் யாரு, அவர்தான். எம்ஜிஆர் தான் பாடணும் சொல்லுங்க. ஆனா வெளிச்சத்தில் இருக்கிற அவருக்கே வெளிச்சம் கொடுத்தவர் யாருங்க, டி.எம். சௌந்தரராஜன். சரிங்களா? அவர் அந்த பாட்டை பாடலினால் இவர் அந்த பிரகாசத்தை அடைய முடியாது. அவர் சும்மா வாயத்தான் சார் எம்ஜிஆர். என்னங்க எழுதுறதுலாம் அது வேறங்க, பாடுறதுக்கு தான் சொல்றோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி 8 8 வாழ்க்கை பிரிச்சுக்குன்னு சொல்றாங்களே, அந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பப்படுறேன். ஏன்னா அதை வந்து ரஜினி என்ன செஞ்சாரு, இமயமலை எப்பவும் போவார். அவர் வருஷத்துல ஒரு நாள் இமயமலை போவார். இமயமலை போயிட்டு இது மாதிரி நம்போதரிகள் இந்த மாதிரி பெரிய ஞானிகள்லாம் சந்திப்பார். அவர் சந்திக்கிறப்ப என்ன செஞ்சாங்க, அங்க இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்திருக்காரு. அப்ப படிச்சு பார்த்தப்ப அந்த விஷயத்தை மனித வாழ்வை சரக்கு நம்மனால் 8 8 வாழ்க்கையை பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை படிச்சார். அவர் இது எப்படி பாட்டா எழுதுன்னு அவருக்கு தெரியல. அவர் என்ன செஞ்சிருக்காரு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து எங்க வைரமுத்து கிட்ட கொடுத்தார். சரிங்களா? வைரமுத்து என்ன செஞ்சிருக்காரு, அதுக்கு அவரு தான் கவிதை எழுதுறவர், பாட்டு பாடுற கவிதை எழுதுறவர். அவர் என்ன செஞ்சாரு, பாட்டு நடையில மாத்தி கொடுத்துட்டார். மாத்தி கொடுத்து இவரே அனுபவிச்சார். எப்படிங்க, ஏன் வேற ஒரு அனுபவிச்சிருக்கலாம், வேற மாதிரி கூட போயிருக்கலாம். அவருடைய நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் எது, அப்ப கர்மவணி நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனே வரும். சுக்கிரனா சினிமா பீல்டா, திருவோண நட்சத்திரங்க, அது திரும்பி எல்லாத்துக்குமே திருவோண அதான் 8வது நட்சத்திரமா ஒரு சுக்கிரன் வருவான்னு சொல்றேன். கர்மவினையே சுக்கிரன் தான். ஆனால் அதே டிஎன்ஏ கர்மவினையும் சுக்கிரன் தான். ரெண்டு பேரும் ஒரே கல் அடிக்கிறமாங்க அவர் தான். மீதிக்கெல்லாம் கர்மவினை மாறும், 8வது நட்சத்திரம் மாறும். சரிங்களா? 8வது நட்சத்திரங்கிறது எது அப்படின்னா, அதாவது நான் என்னை பொறுத்தளவுக்கு அதாவது தாராபலனுடைய 8வது நட்சத்திரம் கர்மவினை ஒன்னா வச்சிருக்கிறேன். அதே மாதிரி டிஎன்ஏ கர்மவினை ஒன்னா வச்சிருக்கிறேன். இந்த ஆங்கிலேயே நான் பலனை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் நமக்கு எது சம்மதிக்கணுங்க, தாராபலனுடைய கர்மவினை சம்மதிக்கணும். அப்புறம் தான் நீ டிஎன்ஏ கர்மவினைக்குள்ள போக முடியும். அப்ப நீங்க யாராவது திருமணம் பண்ணணும், ஒரு பொண்ணு பார்க்க வராங்க, ஒரு மாப்பிள்ளை ஜாதகம் வருது பார்க்கணும், அவங்களுக்கு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் இருந்தால் நிச்சயமா எதுவுமே நீ ஜாதகமே பார்க்க வேண்டாம், திருமணம் பண்ணி வைங்க, சூப்பரா அவரோட பயணம் பண்ணுவாங்க. 6வது நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் இருந்தால், 6வது நட்சத்திரம் 8வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம், 8வது நட்சத்திரங்கிறது அவங்களுடைய கர்மாவை தூக்கிட்டு சேர்க்க வைக்கிற நட்சத்திரம். நல்ல பெஸ்ட் புரியுது. அவர் என்ன தப்பு செஞ்சாலும் சரி சேர்த்துக்கிட்டு வாழ்வாங்க பாருங்க, அவங்க தான் கர்ம நட்சத்திரம். சரிங்களா? அப்ப நம்ம நட்சத்திரம் வந்து 8வது நட்சத்திரம் யார் இருக்காங்களோ அவங்கள திருமணம் பண்ணால் லைஃப் லாங் வரைக்கும் அவங்க நம்மளோட கூட பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? இது வந்து பொதுப்படையா சொன்ன விஷயத்துக்காக நான் சொன்னது. அதாவது வாஸ்துன்னு ஒரு விஷயம் உள்ள வந்தேன். சரிங்களா? அப்ப இந்த வாஸ்து எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்னுடைய புரிதல் அது யார் தவறுதலா இருந்தால் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தவறுதலா யாரும் எடுத்துக்க வேண்டாம். எங்க ஐயாவே வாஸ்து பார்க்கிறாரு. இருந்தாலும் அந்த என்னுடைய புரிதலுக்காக அதை சொல்றேன். அதாவது வாஸ்து எல்லாம் பார்க்கறாங்க. வாஸ்து பார்க்கறதுல உங்களுக்கு ஏதாவது மாறுதல் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது 4 கார்னர்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப 4 கார்னர் பாருங்க. அதாவது ஒரு கார்னர்ல ராகு கேது இருக்கிறதா சொல்லுவாங்க. சரிங்களா? எங்க ராகு இருக்குன்னு சொல்றாங்க, எங்க கேது இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து யாரும் எழுத முடியுமா சார்? வாங்க. அதாவது இந்த மூலையில ராகு இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க போடுங்க, போடுங்க. ராகு இங்க கேது இருக்குன்னு சொல்றாங்க. இதான் வாஸ்துடைய விதி. இங்க போடுங்க, இங்க கேது போடுங்க, இங்க ராகு போடுங்க. சரிங்களா? ராகு கேது இப்படித்தான் போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா நம்மளுடைய தெளிவான புரிதல் என்ன அப்படின்னா, வெட்டும் புள்ளி தான் ராகு கேதுன்னு சொல்றோம். வெட்டும் புள்ளி தான் ராகு கேது. அப்போ ஒரே இடத்துல வெட்ட முடியாது. இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்க போய் தான் வெட்டணும், இங்க இருந்து ஆரம்பிக்கணும் இங்க வந்து தான் வெட்டணும். இப்போ வெட்டும் புள்ளி இது தான் வர முடியும். இப்படி வர முடியாது. வெட்டும் புள்ளி எப்படி வர முடியாதுங்க, ஒரே நேர்கோட்டில் வெட்டும் புள்ளி வராதுங்க. வெட்டும் புள்ளி எப்படி வரணும், 180 டிகிரில தான் வெட்டும் புள்ளி வரணும். சரிங்களா? இப்படி அந்த பூமி வந்து உருண்டைங்கிறப்போ இப்படி சுத்தி வரப்போ இங்க ராகுவாகவும் இங்க வந்து கேதுவாகவும் இருக்கணும். இதான் நியாயப்படி விதி. சரிங்களா? ஆனா அதுக்கு உண்மை என்ன விளக்குங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ராகு இங்க இருக்கா,
இந்த ராகு இந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் இயங்குதா? திருவாதிரை நட்சத்திரம் இயங்குது. அப்போ இங்க ஏன் ராகு கொடுத்தாங்க, இங்க ஏன் கேது கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறப்போ, கேது வந்து இங்க வந்து மூல நட்சத்திரம் இயங்குதா? என்ன நட்சத்திரம் இயங்குங்க? மூல நட்சத்திரம் இயங்குது. இந்த மூல நட்சத்திரத்துடைய பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பைல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு வியாதி பைல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றாங்களே, இங்கிலீஷ் சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும், மூலம்னு சொன்னா தெரியாது. பைல்ஸ் தான் மூலம்னு சொல்றோம். அந்த மூலம் அங்க இருக்குதுங்கிறத உணர்த்துறதுக்காக தான் மூல நட்சத்திரத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரம் உருவானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம மூலம்னு வச்சா. அப்ப பிரபஞ்சத்தை வச்சுதான் நம்ம இயக்கி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அப்ப இது மூல நட்சத்திரம் இயங்குதுங்க, சரிங்களா? அப்ப இந்த மூல நட்சத்திரம் இயங்குதுன்னா அப்ப பைல்ஸ் வரும் அப்படின்னு சொல்றான், மூளை வரும். அப்ப இது பாதிச்சுச்சுன்னா உன்னால செயல்பட முடியாது அப்படிங்கிற விதியை செயல்பட்டுருக்கான். ரைட், ஓகே. அப்ப இதுக்கு இது ஓகே. இங்க எதுக்கு ராகு வச்சிருக்கான்? ராகு இங்கதான் திங்கிறதுங்க, இங்கதான் சமைக்கிற கூடம். வாசத்துல என்ன போடுறோம்? சமைக்கிறது இங்க தானே வைக்கிறாங்க, இந்த மூலையில தானே சமைக்கிறது வைக்கிறீங்க. அப்ப அது திங்கிறது, சமைக்கிறது, ஆடம்பரப்படுத்துறது எல்லா விஷயம் இங்க பண்ணிக்கலாம். இங்க வாஸ்து படி என்ன இருக்குது? அடுப்படி, சமையல் கட்டு, ஓகே. இங்க இங்க என்ன செய்யறோம்? கேது கழிவு இடம் அப்படின்னு சொல்றோம், சரிங்க? இது என்ன இடம் சொல்றாங்க? கழிவு இடம் சொல்றோம். கழிவு இடம்னு ஏன் சொன்னாங்க? ஏன் நெருப்பு ராசியில வச்சாங்க? நெருப்பு ராசியில, இந்த ராசி என்ன ராசிங்க? நெருப்பு ராசி. அந்த ராசி என்ன ராசிங்க? காற்று ராசி. அப்ப காற்றுலயும் நெருப்பு இருக்கலாம், நெருப்புலயும் காற்று இருக்கலாம். காற்று நெருப்பு எரியணும்னா என்ன தேவை? காற்று தேவை. அதனாலதான் அதுக்கு நேரா 7வது ராசியா இருக்கு. இந்த காற்று, இந்த நெருப்பு எரியணும்னா காற்றோட சப்போர்ட் வேணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு கட்டமே பரிகாரம் சார். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு கட்டமே பரிகாரம். இந்த இதுக்கு வந்து மனைவி விட்டு சொல்றீங்களே செவ்வாய் சுக்கிரன், அது பகதான். ஆனா இதுக்கு இதுதானே பரிகாரம். யாருக்கு? செவ்வாய்க்கு யாருங்க பரிகாரம்? சுக்கிரன் தான் பரிகாரம். மனைவி பண்ணாதான் செவ்வாயோட வேலை நடக்கும். நடந்தா தானே பரிகாரம், நடக்கல பரிகாரம். செவ்வாயோட ஆண்மை சக்தி வேலை செய்யணும்னா சுக்கிரனை எடுத்துக்கிட்டா சார் பரிகாரம் முடியும். அதனால ஒவ்வொரு கட்டத்துக்கும் பாருங்க, இங்க என்ன ராசிங்க? மேச ராசி. அது என்ன ராசி? நெருப்பு. இது என்ன ராசி? காற்று ராசி. அப்ப காற்று நெருப்பு தானே கொடுத்துருக்கீங்க. அப்ப அதான பரிகாரம். அப்ப காற்று இல்லாம நெருப்பு எரியும், புகையாதுல. அப்போ அதுக்கு அதனால என்ன சொல்றான், இங்க இருந்து இங்க காற்று ராசி, இங்க வந்து நெருப்பு ராசி. இங்க பாத்ரூம் போறோம், நல்லா முக்கி போவோம், நல்லா அதாவது டீ மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே வெந்து போய் வெளியே வருது. இது பாத்ரூம். அதே மாதிரி சாக்கடை தேங்குற இடம், அதாவது இது போட்டிருப்பாங்களேங்க, அது அது செப்டி. அதுல இருந்து என்ன எடுக்கிறாங்க? நெருப்பு எடுக்கிறாங்க. பாத்துருக்கீங்களா இல்லையா? நெருப்பு, வாயு, கெட்ட வாயுல இருந்து நெருப்பு எடுக்கிறாங்க, பயோகேஸ். ரைட், ஓகே. அப்ப அந்த கேஸ் எடுக்கிற பவரும் அங்க இருக்குது. அப்ப இந்த முறைப்படி இருந்தால் இது ஓகே. ராகு கட் பண்ணிட்டு இங்க ராகு, இங்க கேது கொடுத்திருக்காங்க. நான் இந்த விஷயத்துல சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப இந்த கேது கொடுத்திருக்காங்க, இந்த விளக்கம் சொல்லிட்டேன். இங்க கேது கொடுத்திருக்கல, இதுக்கு என்ன விளக்கம்? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம்? ஈசானி மூலைன்னு சொல்றோமா, பள்ளம்னு சொல்றோமா? அப்ப இங்க ஒரு வகையான பள்ளம், அங்க ஒரு வகையான பள்ளம். இங்க என்ன வகையான பள்ளம்? சாக்கடை, பொந்து, சித்து, கழிப்பறை, குழி. அந்த கேதுக்கு பள்ளம், செப்டி டேங்க் பள்ளம். ஆனா இங்க பள்ளம் என்னது? ஈசானி மூலை பள்ளம். நீ எப்பவுமே அங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க? தண்ணி குழி வெட்டிக்கு வாட்டர் டேங்க் அமைச்சுக்கு தண்ணி, வாட்டர் டேங்க் இல்ல, தண்ணி தொட்டி, ஓவர் டேங்க் தண்ணி தொட்டி கீழே பள்ள தொட்டி. அப்போ ஈசானி மூலியத்துல பள்ளம் வேணும்னு சொல்றாங்க. ஈசானி மூலியத்தை என்ன வேணும்னு சொல்றாங்க? தரை தொட்டி. பள்ளம் வேணும்னு சொல்லுவாங்க. சுருக்கமான பாயிண்ட் பள்ளம். அந்த பள்ளம் எது வேலை வந்துச்சுன்னா கேதுனால மட்டும் தான் பள்ளம் வந்துச்சு, சரிங்களா? கேது இல்லைன்னா பள்ளம் இல்லை. ராகுனா மேடுங்க, ராகுனா மேடு, கேதுனா பள்ளம். அப்ப அதே கேது இங்க இருக்கிறனால இங்க பள்ளம். என்ன பள்ளம்ங்க? இங்க சாக்கடை பள்ளம், இங்க வந்து நல்ல பள்ளம். தண்ணி ஒரு நீங்க போர் போடணும்னு சொன்னா வீட்டோட பிரான்ச்ல இந்த மூலையில போர் போடுங்க. நீங்க எதுவுமே யாரு கொஞ்சம் கூக்கற மாட்டாங்க, போர் ஜெயிக்கும். அதுக்கு மேல பரிகாரம் தான் கவலை கட்டுற வரைக்கும் போடுங்க, சூப்பரா ஜெயிக்கும். புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே, சூப்பர், சரிங்களா? அப்ப அந்த விஷயத்தை ஏன் கொடுக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது அந்த விஷயத்தை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. என்னுடைய புரிதலை மட்டும் உங்கள்கிட்ட செலுத்துறேன். அதே மாதிரி வாஸ்துங்கிறது உண்மைதான், பொய் கிடையாது. அதான் சொன்னேன், எல்லா சாஸ்திரமும் உண்மை, சரிங்களா? ஆனா புரியல, நம்ம என்ன செய்யறோம்? அந்த இடத்துக்கு தகுந்த அப்படி மாத்தி செயல்பட தெரியல. நாம எதை படிக்கிறோமோ அதுதான் சொன்னா, சிவதாசன் புக்கம் நீங்க சோசியல் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, ஆசைப்படுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப ஜோதிடம் வாங்க சார். குடும்ப ஜோதிடம் தான் உங்க குடும்பத்தை காப்பாற்றும். என்னைக்கு ஒரு நாளுக்கு படிக்க வைக்கும். அதாங்க சார், அதாவது கம்மி விலையிலயும் விக்குது. 175 ரூபா வந்துருச்சு, சரிங்களா? ஆனா இருந்தாலும் அந்த புக்கு தான்
ஜோதிடத்திலேயே அது என்ன வேணுங்க உங்களுக்கு? பாவத்து ஆணி வேறே தான் நல்லா சொல்ல போனா. சரிங்களா? அப்ப அந்த புக்கு வாங்கி அதுக்கப்புறம் நீங்க பலன் பார்க்கணும், பலன் சக்சஸ் ஆகணும், எல்லா புக்கும் வாங்கி படிங்க. உங்க கருத்துல சக்சஸ் ஆகுங்க. அதை படிச்சுட்டு ஒப்பிக்காதீங்க. என்னைக்குமே நல்லா வச்சு ஜெயிக்க முடியாது. என்னங்க கொண்டு வரணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். நல்ல பஸ்ட் புரிஞ்சுங்க. நீங்க என்ன செய்வீங்க? அதை படிச்சுட்டு அதை அப்படியே வாமிட்டு எடுப்பீங்க. அதான் ஒரு தம்பி வந்து பேசணும் அப்படி, அதாவது கண்ணதாசனா ஒரு பையன் வந்து பேசணும் அப்படி இல்லை, பார்த்துக்கிட்டே படிச்சா அப்படி. நான் கூப்பிட்டு நாசுக்கா சொன்னேன், சரியா கண்ணே நீ நல்லா பேசுறக்கண்ணே, நீ வந்து பார்த்து படிக்காத, எப்ப பார்த்து படிக்கிற குறைக்கிறியோ அப்பதான் உனக்கு பயம் போகும்னு நான் சொன்னேன். சரிங்களா? ஒரு வாழ்க்கையில வந்து பார்த்து படிச்சிட்டோம்னா என்ன செய்யும்? மீண்டும் மீண்டும் இருக்குது படிச்சுக்கலாம் தோணுமே தவிர புதுசா எதுவுமே நிர்ணயிக்க முடியாது. நீங்க புதுசா எதுவும் கண்டுபிடிச்சதா இருக்காது. நீ கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இங்க உலகத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, அதை சரியா சரிப்படுத்துறதுக்கே அவனால முடியாது. சரியா? நிறைய பேர் சோரின்னு சொல்றாங்க, நான் தான் கர்ணத்தை கண்டுபிடிச்சேன், நான் தான் பூதத்தை கண்டுபிடிச்சேன், நான் தான் திசாந்தப்தியை கண்டுபிடிச்சேன், இது மாதிரி நிறைய வாஸ்தையை நான் தான் கண்டுபிடிச்சேன். இப்ப நான் சொல்ற விளக்கங்களை இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அப்படிங்கும் போது என்னங்க ரைட், சூப்பர் சார். அதான் இது மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் போது மீண்டும் தேடுதல் அதிகமாகும் சார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் மேட்டர். ஆனா உங்களை எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அவங்க நல்லவனா கெட்டவனா அது தெரியாது. அவர் யாரு அல்ல அனைவருமே அன்னைக்கு மேடையில் பாராட்டினார். அவருக்கு ஆணை கொடுத்த கிஃப்ட் அது. பாராட்டினார். அந்த குணம் எனக்கு அது வரல. இன்னும் நான் இன்னும் அந்த பேசுறதே எனக்கு வரல. அவர் அந்த இடத்துல இருக்கார். அது பிரபஞ்சம் கூட. அதுக்கு தான் சொன்னேன், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நிக்குது அவர்கிட்ட. என்னங்க ரெண்டாவது மேடை? சரிங்களா? அதாங்க. அப்போ அது வந்து பொறாமப்பட முடியாது. அது பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட் அவருக்கு. அவர் எத்தனை நாள் அடி வாங்கியிருப்பார், எத்தனை நாள் குத்து வாங்கியிருப்பார். எப்படி சார்? எல்லாருமே அப்படித்தான். அதே மாதிரி அப்போ அந்த விஷயத்தை அது பிரபஞ்சம் கொடுக்குது சார். நாம ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னா உண்மையா இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஜோதிடம் நான் வந்து ஜோதிடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 25 வருஷம் பயணம் பண்ணிட்டேன் சார். எத்தனை வருஷம்? இப்ப சரவணெலாம் வந்து நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்தை வந்தா. அப்படி நான் அப்போ நான் டீச்சரா இருக்கிற காலத்துல இருந்து 25 வருஷமா இப்ப ஜோதிட பிள்ளை இருக்கிறேன். எந்த கிரகமா இருந்தாலும் நல்ல பேரும் கெட்ட பேர் இல்லைன்னா அந்த கிரகமே இல்லைங்க. நீ வேணா இந்த மேடைக்கா வந்து கெட்டதெல்லாம் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் பேசிட்டு போயிடலாம். நல்லா பேசி. அதாவது ராகுங்கிறது உங்களுக்கு அதாவது என்னன்னா சமையல் கூடம். ஏன்னா அது தலை இருக்கிறதுனால அது சமையல் கூடத்துல தான் வைக்க முடியும். இந்த கான்செப்ட்னாலதான் அந்த கான்செப்ட் அங்க உச்சமாகும் சொன்னேன். எந்த நட்சத்திரத்துல உச்சமாகும் சொல்றீங்க? ரோகிணி நட்சத்திரத்துல உச்சமாகுது. ரோகிணிங்கிறது உணவுன்னு சொன்னீங்களா? அதுலயே ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு அற்புதமா கொண்டாந்து வச்சிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம் வருதுங்களா? ஃபர்ஸ்ட் அஸ்வினியா? அஸ்வினினா யாருங்க? கேதுவா? இந்த இடத்துல யாரா வச்சுக்கணும் நீ அப்படின்னு கேட்டா ஆண் உறுப்பு தாங்க கேது. என்ன உறுப்பு? ஆண் உறுப்பு தான் கேது. ஆண் உறுப்பு என்ன வேலை செய்யுங்க? தாம்பத்தியத்துக்கு எடுக்கிறப்ப சுக்கிரன் வெளி வருமா? சுக்கிரனா விந்தா? அது ரெண்டாவது நட்சத்திரம் எதுங்க? சுக்கிரனா? சுக்கிர நட்சத்திரமா? விந்து வெளியே வந்துருச்சா? அந்த விந்துல என்ன இருக்குது? உயிர் இருக்கா? அந்த விந்துல உயிர் இருக்கா? உயிர் யாருங்க? சூரியனா? கிருத்திகை நட்சத்திரமா வருதா? அந்த கிருத்திகை நட்சத்திரம் உயிர் இங்கே மட்டும் இருந்தா பத்தாது அப்படின்னு சொல்லி கடை வாங்கிட்டு அடுத்து வீட்டுக்கு ஓடுதா? எங்க ஓடுது? ரிஷபத்துக்கு ஓடுதா? ரிஷபத்துக்கு ஓடி என்ன செய்யுதுங்க? ரோகிணிக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு உயிர் கொடுக்குதா? ரோகிணி சந்திரன் நிக்கிற நட்சத்திரம் உச்சமாவ நட்சத்திரம் எதுங்க? கிருத்திகை. அதாவது சந்திரன் உச்சமாவ நட்சத்திரம் எதுனா கிருத்திகை. அந்த கிருத்திகை நட்சத்திரம் அங்க கொண்டு உயிரை கொடுத்ததுனாலதான் சந்திரன் உச்சமாயிடுச்சு. சரிங்க? என்னங்க கிடைச்சது அதான். அது வந்து உச்சம் இல்ல. அப்ப அந்த உச்சமானதுனால அது உணவா தரணுமா இல்ல சுகமா தரணுமா இல்ல அதாவது என்னவா தரணுமோ அந்த விஷயத்தை கிடைச்சால் மட்டுமே. அதனாலதான் ராகு பகவான் பேராச கிரகம் என்ன செய்யறாரு? அந்த ரோகத்திலே உச்சமாகறாரு. அதனால அந்த விஷயத்துல அவங்க உச்சமாகறாரு. இதே சந்திரன் அங்க போய் நீசமாகுது இல்லைங்க? எந்த நட்சத்திரத்துல நீசமாகுதுங்க? விருச்சிகத்துல சந்திரன் வந்து நீசமாகுது இல்ல? என்ன நட்சத்திரத்துல நீசமாகுது? விசாக நட்சத்திரத்துல நீசமாகுது. ஏன் விசாக நட்சத்திரம் நீசமாகுதுன்னு சொல்றேன்னா அந்த விசாங்கிறது யாருங்க? குருவா? குருனா சீவனா? ஜீவனா உயிரா? நல்ல பற்ற. அப்ப அந்த சந்திரனுக்கு உயிர் போச்சா? நீசம்னா உயிர் போச்சுன்னு அர்த்தம். அப்ப உயிர் போன பொருளை மறுபடியும் என்ன செய்வாங்க? அது 8ஆம் இடம் என்ன செய்வாங்க? புதைக்கிறமா? அங்கதானே புதைக்க முடியும். அங்க புதைச்சதுக்கு அப்புறம் தான் கேது உச்சமாக முடியும். அதுக்காகத்தான் கேது அங்க வச்சான். சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் இடத்தை மோட்சஸ்தானம் சொல்லுவோம் இல்லைங்க? அங்கேயே அப்ப அந்த இடத்துக்கு அதிபதி யாருங்க? கேது பகவான் தான். காலப்புருஷப்படி 12வது வீட்டுக்கு மோட்ச அதிபதி யாருங்க? கேது பகவான் தான். அப்ப ஒவ்வொரு விஷயம் அப்ப அந்த மோட்சத்தை கேதத்தை நான் இங்க வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஆனால்
நம்மளுடைய சராசரி அடிப்படையில ராகு இங்க இருக்கணும், கேது இங்க இருக்கணும், ராகு இங்க இருக்கணும், கேது இங்க இருக்கணும். சரிங்களா? அந்த அடிப்படையில தான் இதை நான் சொல்றேன். இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் வந்தோம்ல, அப்ப இங்க வந்து என்ன சார் வரும் உங்களுக்கு கேள்வி கேட்பீங்களா? இப்ப இங்க வந்து அஸ்வினி வந்து ஆண் உறுப்புன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இங்க வந்து என்ன சொல்லுவீங்க? குழந்தை பிறப்பு. குழந்தை பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் தலை வருமா வெளியே? தலையில என்ன இருக்குது? முடி இருக்கா இல்லையா? அந்த முடி யாரு? கேதா? அதான் இங்க வேலை செய்யுது. ஒரு மர்மம். அதான் சொல்றேன், அதைத்தாங்க சொல்றேன். அப்போ இந்த கேது இங்க வேலை செய்யுதா? என்னங்க? ஆமாங்க. அந்த அந்த அதே முடி இங்கே வரும். இப்ப இது வந்து பாட்டனா பார்க்கலாம், குழந்தையா பார்க்கலாம். இது அதாவதுங்க இது வந்து நம்மங்க, இது வந்து நம்ம. சரியா? நம்ம பெத்தெடுத்தது எது அப்படின்னா குழந்தை, சிம்மம். நம்மளை பெத்தது யாரு? நம்மளை பெத்தது 9 பாகிஸ்தான். இதுதான் நம்மளை பெத்தது. நம்பங்கிறது நாம. நல்லா வச்சு புரிஞ்சு. பாட்டனை ஏன் நம்ம சொல்ல அப்படின்னா நம்ம தானே பேசுறோம். அதான் நம்மளை பெத்ததும் நாம பெத்தது தான். அதுக்கு மேல நீ எடுக்கணும் பாட்டனா எடுத்துக்கலாம். எதை? 5ஆம் இடத்தை பாட்டனா வச்சுக்கலாம். சரிங்களா? 5ஆம் இடத்தை, அதாவது குழந்தை ஸ்தானமும் அதுதான். குழந்தையை யாரை நம்பிதான் பிறப்பானா? பாட்டை எந்த நட்சத்திரத்துல பிறந்தானோ அந்த நட்சத்திரத்துல நம்மளுக்கு குழந்தை பிறப்பானா. என்னங்க? அப்பாவுக்கு அப்பா. அதான் பாட்டை. பாட்டை என்ன நட்சத்திரம், ஏன்னா பாட்டு எடுத்து செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு. சரிங்களா? அப்போ அந்த அதாவது நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுங்க. இந்த குழந்தை ஸ்தானத்தை என்ன சொல்றோம்? பாட்டை ஸ்தானம் சொல்றோமா? 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம் சொல்றோமா? பூர்வ புண்ணியம் சொல்றோமா? குலதெய்வம் சொல்றோமா? அப்போ அந்த குலதெய்வங்கிறது உண்மையா இருந்தா நிச்சயமா அந்த பாட்டனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருந்துச்சோ அந்த நட்சத்திரத்துல நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறப்பான். அப்படி அந்த விஷயத்தை அது கொடுக்கும். என்னங்க? ஓ சூப்பர், சூப்பரான உதாரணம் சார். இங்க வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ஒரு உதாரணம் தானே. ஓகே. சூப்பர் சூப்பர். சுக்கிர நட்சத்திரமே இருக்கு. அது அந்த திரிகோணத்துக்குள்ள சுக்கிர நட்சத்திரத்துல இருந்தாவே போதுங்க. ஏன்னா 1, 5, 9 திரிகோணத்துல இருந்தாவே போதுமான இந்த கர்மாக்குள்ள தாங்க சார் பிறக்கும். சரிங்களா? இதைத்தான் நம்ம வந்து என்ன செய்யறோம்? குலதெய்வ அருள் வேணும், குலதெய்வ அருள் வேணும். உனக்கு குலதெய்வ அருள் வேணும்னா அந்த விஷயத்துல பிறந்தாவே கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ராகு பாருங்க, இந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். ராகுங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கறத ஏன் உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, இந்த இடம் தான் சமைக்கிற இடம். அப்படிங்கிறப்போ சமைக்கிற இடத்துல அதிபதியா இருக்கிறது ராகு பகவான் தான். அதனால ராகு இருக்கிற இடத்துல தான் சமையல் கூட வைக்க முடியும். அதுக்கு தான் தலை இருக்குது, இதுக்கு தலை கிடையாது. இதுக்கு என்ன இருக்குது? வாய். அதாவது என்ன வாய்ங்க? ஆசன வாய். இது வந்து மேல்வாய், இது கீழ்வாய். இது மேல்வாய், இது மேல்வாய், இது கீழ்வாய். நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. அப்ப கீழ்வாயோட இயக்கம் கேதுல இருக்குது, மேல்வாயோட இயக்கம் ராகுல இருக்குது. அதனால இங்க சமைக்கிறது பண்ணாம அங்க சோறு திங்க முடியும், அது பிரமாணத்தை அனுபவிக்க முடியும், மற்ற விஷயத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாத்ரூம் போனா தான் சரியா இருக்கும் அப்படிங்கறதா விஷயம். எந்த இடத்துல எதை செய்யணுங்கிற விளக்கத்தை அடுத்த பீல்ல சொல்றேன். அதே மாதிரி இங்க ராகு இருக்கு, இந்த இடத்துல கேது இருக்குது அப்படின்னா இது வந்து மேடு பகுதி. ராகுங்கிறது என்னங்க? மேடு பகுதி. இது மேடு பகுதி தான். என்ன மேடு பகுதி சொல்றீங்க? அங்க அடுப்பு வைக்கிறீங்களா? மேடு வைக்கிறீங்களா இல்லையா? அதான் மேடு. நீங்க வந்து சமையல் பேசிவிட்டு மேட்டை மறந்துட்டீங்க. அந்த மேடு இங்க இருக்குது. சரியா? இந்த அடுப்பு வைக்கிறதுக்காக இது வைக்கிறீங்களா இல்லையா? அது மேலதான் அடுப்பு தூக்கி வைக்கிறீங்க. அப்ப அந்த மேட்டு தானே அங்க இயங்குது. அதே மேடு பகுதி இங்கே இயங்கும். அப்போ இந்த கிராஸ்ல தான் கிரகம் இருக்குது. இதான் ராகு, இங்க கேது. இங்க ராகு, இங்க கேது. இந்த விஷயம் மறந்துட வேண்டாம். நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க, பேசிக்கலாம். சரிங்களா? ஒரு பெருமாள் ஒரு விஷயம் ஓடிச்சு, அதையும் நானே பதிவு பண்ணிடுறேன். சரிங்களா? அதாவது கடன் சொன்னாங்களே, அதாவது கடன்காரரா? இல்ல நீங்க தான் கேட்ட, நீங்க தான் கேட்டீங்க. ஆனா நீங்க கேட்டீங்க, பதில் சொன்னவர் கடன்காரன் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப மறுபடியும் அந்த கேள்வி கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இல்ல இப்போ நம்ம புழக்கத்துல இருக்கிறது பணக்கார சாமியா இருக்குதா இல்ல கடன்கார சாமியா இருக்காரா? இப்ப புழக்கத்துல நம்ம எல்லாருமே என்ன சாமின்னு சொல்றோங்க? அத நம்பர் பணக்கார எந்த சாமின்னு சொல்றீங்க? ஆமா, திருப்பி என்ன சொல்றீங்க? அப்போ புதன் திசை வந்தாலும் புதன் புத்தி நடந்தாலும் ஏன் வந்து கடன் பண்றாங்க? கண்டிப்பா அருமையான கேள்வி. சொல்லணும். இதுல நான் சொல்லிட்டுமா? ரைட், போதும், இது போதும். அதாவது இந்த புதன் வீட்டுல புதன் ஆட்சி உச்சியமா இருக்குல்ல, அந்த வீட்டுல யாருங்க நீசம்? சுக்கிரன் நீசம் தானே. கடங்கார சாமின்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா? அது பணக்கார சாமி தான். என்ன எதுக்காக நீசம் கொடுத்திருக்காரு தெரியுமா? பெருமாள் வந்து யாரோட இல்ல, மகாலட்சுமியோட இல்லை. அங்க பெருமாள் வந்து தனியா தான் இருக்கார்.
வேலை செய்யாது, அதான் நீசம். அதனால அவர் என்னது, மனைவி இல்லாத கிரகம். முருகனே மனைவியோட இல்ல, சரிங்களா, பிரம்மச்சரியா தான் இருக்காரு. அவர் தான் அது என்ன செய்யறாருங்க, அவர் கோடீஸ்வரனா இருக்கார் தமிழ் கடவுள். அதே மாதிரி யாருங்க, திருப்பதி வெங்கடாசலபதி, அவரும் அப்படித்தான் பிரம்மச்சரியா தான் இருக்கார். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, கோடீஸ்வரனா இருக்கிறார். சுக்கிரன் வந்து எங்க இருக்குதுங்க, சீரகத்தில் இருக்கு, உச்சமடைஞ்சிருக்குது. நல்லா வச்சு புரிஞ்சுக்கங்க. இது என்ன காரணம், ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு மேடையில பேசுறப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு டக்குனு உதயமாய் சொன்னேன். ஆனா நல்ல பேர், நல்ல பாராட்டு, நல்லா கை தட்டினாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஏங்க சுக்கிரன் உச்சமாவது ஸ்ரீரங்கத்துல, ரைட்டு, சுக்கிரன் கிரகத்துக்கு ஸ்தலங்கிறீங்க, அங்க திருமணம் சரியா நடக்கிறது இல்லையே, முருகன் கோயிலே பிரம்மச்சாரி சாமிங்கிறீங்க, அங்க நிறைய கல்யாணம் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர், சரிங்களா. அந்த கோயில நடக்குதுன்னு கேட்டார். அப்ப நான் என்ன டக்குனு எழுந்திருச்சு அந்த பதில் சொன்னேன். என்ன பதில் சொல்லியிருப்பாங்க நினைப்பீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் உங்களுக்கு புரிதல் இருக்கா, ஏதாவது என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, ரைட்டு, ஓகே, அப்ப நானே சொல்லிடுறேன். ரைட்டு, அதாவது அப்ப உடனே நான் சொன்னேன், என்ன சொன்னா, செவ்வாய்ங்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டேன். ஆணுங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனா ஆண் வீட்டுக்கு வருவாளா, பெண் வீட்டுக்கு போவானா? ஆண். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது யாரு பொண்ணு எங்க, யார் வீட்டுக்கு வருவாங்க, ஆண் வீட்டுக்கு தான் வருவாங்க. நல்ல விஷயம் புரிஞ்சு. அதனால ஒரு கல்யாணம் அதிகமா நடக்கிறது எங்க நடக்குன்னா, முருகன் வீட்டுல தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒண்ணு கல்யாணம் பண்ணினா ஆண் வீட்டுக்கு தான் வருவாங்க, பொண்ணு வீட்டுக்கு போக மாட்டான். நம்ம ஒண்ணுதான் பொண்ணு வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணுவாங்க, அப்படித்தானே? அப்ப எல்லா முக்காவாசி கல்யாணம் எங்க நடக்குங்க, ஆம்பளை வீட்டுல தான் நடக்கும், ஆண் கிரகம். அதனாலதான் ஆண் கிரகம் முருகன் வீட்டுல கல்யாணம் நடக்குது. முருகன் 2 கொண்டாட்டி அப்படிங்கிறக்கா வேணா கல்யாணம் பண்ணாம இருக்கானா, சொல்லுங்க பாக்கலாம். இல்லையே. பாலகிருஷ்ண ஐயா வாருங்கள் வளருவோம் சங்கத்தை எடுத்து நடத்தக்கூடிய உரிமையாளர் ஆகிய தலைவரும் அவர் தான், உரிமையாளரும் அவர் தான், சரிங்களா. என்னங்க, சொல்லிடலாம், போட்டலாம். அவருக்கு வாழ்த்து சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு என்னைய முதல் கூட்டத்தில் நாங்கள் சந்திச்ச இணைவு வந்து பிரகாசமா போயிட்டு இருக்குதுங்கிறத நான் தெரியப்படுத்துறதுக்காக அதை சொல்றேன், சரிங்களா. அதாவது ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்குது உண்மையாலுமே. ஏன்னா அவர் கணேஷ் ஐயா சொன்ன மாதிரி வாருங்கோ வளரும்னு சொன்னாரு. முன்னேற்றம், சரியா, முன்னேற்றமான தருணம். நல்ல தருணத்துக்கு அதாவது அடியனுடைய சப்போர்ட் கிடைச்சதுனால, எனக்கு அவருடைய சப்போர்ட் கிடைச்சதுனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்டா எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் இன்னொரு வாய்ப்பு மேலதான் கேட்டேன். என்னன்னா, யார் பேசுறாங்களா ஐயா, அவங்க பேரெல்லாம் கொடுத்தீங்கன்னா நோட்டீஸ் நானே தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டேன், சரிங்களா. நீங்க உங்க பிசில தயார் பண்ண முடியாது, நான் தயார் பண்ணி போட்டோம்னா அவங்களுக்கு வரவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியோட வருவாங்க. ஏன்னா நம்ம பேர் போட்டிருக்காங்க, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறதோட வருவாங்க. இன்னும் யாரை பேச விடுவாங்க என்னன்னு தெரியாது, வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஆனா இது இன்னைக்கு அப்படி எதிர்பார்த்தேன் நானு. ஆனா இன்னைக்கு அதோட கூடுதலாவே பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல, சரிங்களா. அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, சரிங்களா. அதான் நாம ஒண்ணு நினைச்சோம்னா தெய்வம் ஒண்ணு நினைக்கும். அரசன் அன்று கொள்வான் தெய்வன் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அரசன் அன்று கொள்வான் தெய்வன் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனையோட அவர் வளர்ச்சி இருக்கு. கண்டிப்பாக இன்னும் மேலிடத்துக்கு இன்னும் அதுல ஒன்னும் சிறப்பு அம்சம் அப்படின்னா, யோகமும் கர்ணமும் அவருக்கு ஒன்றே. செவ்வாய் தான் யோகி, செவ்வாய் தான் கர்ணம். அதனால அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும் அப்படிங்கறத விதி. ஆனால் அது செஞ்சது என்னுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சார், சரிங்களா. ரொம்ப சிறப்பு. நானும் பவகரணம், சரிங்களா. அப்போ அந்த கர்ணாதிபதியை வச்சு செயல்படுத்துறது ரொம்ப சிறப்பு விஷயம். பவகரணத்துல ஒரு விஷயம் செஞ்சாலோ, அப்பதான் சொன்னாங்களே பன்னி வந்து பன்னிக்கரணம் இருக்கு பக்கத்துல இருந்தாவே வரும்னு சொன்னாங்களேங்க, அதே மாதிரி நான் வந்து பக்கத்துல இருந்தேன் பவகரணம், அவரே பவகரணம். அப்புறம் தான் தெரிஞ்சது, சரிங்களா. அப்ப அந்த விஷயம் எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அது பிரபஞ்சம் உணர்த்தது. அவருக்கு கோடான கோடி நன்றி வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மீண்டும் நானும் ஒரு கருத்தரங்கு நடத்துறேன். எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. எப்பவும் போல இப்படியே பயணம் பண்ணும்னால் நிச்சயமா புதுசா நானும் இப்ப கர்ண வகுப்பு போட்டிருக்கேன், கிளாஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு யாராவது படிக்கணும்னு நினைச்சா இதெல்லாம் பேசுறதுலாம் கொஞ்சம் கால்% தான் சார். கிளாஸ்ல எடுக்கும்போது மிகப்பெரிய விஷயங்கள், ரகசிய விஷயங்கள்லாம் கொடுப்போம். நல்ல தெரியப்படுத்துறதுக்காக இங்க வாய்ப்பு கிடைச்சு தெரியப்படுத்திட்டு, இதை மீண்டும் கிளாஸ் எடுக்கும்போது வாய்ப்பு இருந்தால் அனைவரும் கலந்துக்குங்க. என்னுடைய போன் நம்பர் 8072125687, சரிங்களா. 9597034129. இந்த 2 நம்பரும் என் நம்பர் தான். இந்த 2 நம்பரில் ஜிபே நம்பர் வந்து 9597034129. இந்த நம்பரில் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜிபே பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், கிளாஸ் வர்ற மாதிரி இருந்தாலும் கலந்துக்கலாம். அதாவது என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் நல்லா செய்வீங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.